வணக்கம். நாம் தமிழர் கட்சி மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் இருக்கிறார் இல்லையா, அவருக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் ஒரு சில மோதல்கள் நடந்திருக்கு. நேற்று அவருடைய சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய வீடு சில தாக்குதல் நடந்திருக்கு. சில சலசலப்புகள் அங்கே ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னு முழுசா பார்ப்போம், விவரமா பார்ப்போம். என்ன நடந்ததுன்னா, சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவருடைய வலையொலி சாட்டை வலையொலியில டிடிவி தினகரன் பத்தி ஒரு சில கருத்துக்களை அவர் பேசியிருந்தாரு. என்ன பேசியிருந்தாருன்னா, முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை சரியில்லாம அப்போலோ மருத்துவமனையில இருக்கும்போது டிடிவி தினகரன் அவர்கள் ஏன் போய் பார்க்கல அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. அம்மா மறைவிற்கு, ஜெயலலிதா அம்மா மறைவிற்கு பிறகுதானே டிடிவி தினகரன் போய் பார்த்தாரு அப்படிங்கிற கருத்தை அவர் பேசியிருந்தாரு. அதுல கொஞ்சம் சலசலப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் அந்த கருத்துக்கு எதிர்கருத்தாட்டு அவர் கொஞ்சம் மிரட்டல்கள், கொலை மிரட்டல்கள் அந்த மாதிரி விஷயங்களை அவர் பேசியிருந்ததாட்டு சொல்லப்படுது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாட்டு சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீண்டும் ஒரு காணொலி அவர் போட்டிருந்தாரு அவர்களுடைய வலைவலியில. சேனல்ல போட்டு, யூடியூப் சேனல்ல போட்டிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீ என்ன மிரட்டி பார்க்குறிய, அதெல்லாம் நடக்காது, என்கிட்ட நடக்காது. உன் கூட உள்ளவன்ட்டே நீ கேட்டு பாரு, சாட்டை துரைமுருகன்னா யாரு, எப்படிப்பட்ட ஆளு, அதெல்லாம் சாட்டை துரைமுருகன்ட்ட உன்னுடைய பாய்ச்சா பழிக்காது, நான் திருநெல்வேலிக்காரன், நம்மகிட்ட ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. இப்படி ரெண்டு பேருக்கும் கருத்து முரண்பாடுகள் இருந்ததன் விளைவாட்டு நேத்து டிடிவி தினகரன் அவங்களுடைய விசமிகள் சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய வீடு முற்றுகையிட்டு சில சலசலப்புகள் அங்க நடந்ததாட்டு பேசப்படுது, சொல்லியிருக்கிறாங்க. சாட்டை துரைமுருகன் இதை பற்றி பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. இதுக்கு முழுக்க காரணம் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அப்புறம் இது சம்பந்தமாட்டு காவல்துறையிலையும் புகார் கொடுத்திருக்கிறதாட்டு அவர் சொல்லியிருந்தாரு. இதை பத்தி நாங்க கண்டிப்பா விசாரிச்சு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு காவல்துறை தரப்புல சொன்னாங்க அப்படின்ட்டு ஒரு சொல்லப்படுது. இப்போ டிடிவி தினகரன் அவர் இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, அவரு எப்படின்னா, இந்த மழை காலங்கள்ல ஈசல் வரும் இல்லையா, மழை காலங்கள்ல மட்டும் ஈசல் அப்படி வரும், அப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு அப்படி மறைஞ்சு போறோம், அப்படிதானா? அது மாதிரி டிடிவி தினகரன் என்ன பண்றாரு, தேர்தல் நேரத்துல மட்டும் அப்படியே எட்டி பாக்குறது. என்ன யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி எட்டி பாக்குறது. இந்த மாதிரி வேலைகள் உங்களுக்கு தேர்தல் நேரங்கள்ல நீங்க யார் கூட கூட்டணி வச்சுக்கலாம், யார் நம்மளை நம்மளை சேர்த்துப்பாங்க, யார் கூட போயிட்டு நம்ம ஜால்ரா போடலாம், அந்த மாதிரி எண்ணங்களோட இருக்கிற நீங்க தினமும் ஒரு பிரச்சனை, தினமும் ஒரு போராட்டம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி மக்களோட நிக்கிறாங்க, மக்கள் கூடவே அவங்க எப்பவும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற சாட்டை துரைமுருகன் அவர் எல்லா பிரச்சனைக்குமே அவர் வீடியோ போடுவாரு. நல்லது செஞ்சாலும் போடுவாரு, கெட்டது செஞ்சாலும் போடுவாரு. எல்லாரையும் அவர் விமர்சனம் பண்ணி தான் வீடியோ போட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவங்க தினம் தினம் மக்கள் கூடவே பயணிச்சுட்டு இருக்கிறவங்ககிட்ட நீங்க ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு பல கருத்துக்கள் வந்துட்டு இருக்குது. அதுவும் உண்மைதான். நீங்க தேர்தல் நேரங்களை மட்டும் வெளியே தலை காட்டுற நீங்க தினமும் மக்கள் பிரச்சனைகளோடு ஒவ்வொரு நாளும் போராடி அவங்க போயிட்டு இருக்கிறவங்ககிட்ட நீங்க ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால இதை தவிர்க்கிறது நல்லது. அவர் ஒரு கருத்து வச்சாக்கி நீங்க பதில் கருத்து தான் வைக்கணுமே தவிர, சும்மா வீடு பூந்து அடிக்கிறது, கல்லெடுத்து எறிகிறது, ஆட்களை விட்டு அசிங்கமா பேசுறது ஒரு நல்ல அரசியலாட்டு தெரியல. இது மாதிரிதான் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நடந்திருந்து, அவர் வீட்டுல போயிட்டு அவரு ஏதோ பேசினாரு அப்படிங்கிறதுக்காக அவர் வீட்டுல போயிட்டு வீடு ஃபுல்லாவே மலத்தை தெளிச்சு விட்டு அவங்க அம்மாவுக்கு குடைச்சல் கொடுத்து அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் செய்திருக்கிறாங்க. இது என்ன மாதிரியான போக்குன்னு தெரியல. கருத்து, அவர் ஒரு கருத்தை சொன்னார்னா நீங்களும் அதுக்கு பதில் கருத்து சொல்லுங்க. பதில் கருத்து சொல்ல முடியாதது தானே நீங்க இந்த மாதிரி வேலைகள் பாக்குறீங்க. பதில் கருத்து சொல்லுங்க. அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா அதுக்கு பதில் கருத்து சொல்லுங்க. சும்மா தேவையில்லாம இப்படி போயிட்டு அடிக்கிறது, பிடிக்கிறது, இது அசிங்கமா பேசுறதுல ஏற்புடையதாட்டு இல்லை. வருங்காலங்களில் இது தவிர்த்துக்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.